அனைவருக்கும் வணக்கம். இன்று 15வது வளைகாப்பு வைபவ விழா. உண்மைதானே? அதுக்காக தானே வந்திருக்கோம். ஆனால் அதுலேயும் சிறப்பாக அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, பெண்களுக்கு முன்னுரிமை கொடுத்து ஆண்களை அது மூலமாக ஹீரோவாக ஆக்கப்பட்டிருக்காங்க. யாரும் நீங்கள் வாங்க அப்படின்னு யாரும் முன்னுரிமை கொடுக்கவே இல்லை. இந்த தலைப்பை வச்சு நான் சொல்கிறேன். ஸோ என்னை தமிழால் வாழ வைக்கும் என்னை தமிழர் அனைவருக்கும் இன்றைய நன்றி கலந்த வணக்கங்களுடன் ஆரம்பித்துக் கொள்கிறேன். எனது பெயர் ஜீனத். நான் கல்லூரி பேராசிரியர் வேலை பார்த்துட்டு இருக்கேன். அம்மா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த அம்மா ஆரம்பித்தாங்க, ஜவுளி கடைக்கு போகிறாங்களாம். ஏன் ஜவுளி கடைக்கு போகிறீங்க? உங்கள் வீட்டுக்கார வாங்கிட்டு வர சொல்லுங்கள், எனக்கு பிடிச்ச கலரில் கொடுங்க, உன் சம்பளத்துக்கு தகுந்த மாதிரி வாங்கி கொடு, நான் கட்டிக்கிறேன். சொல்லுவீங்களா? நீ வாயா, எந்த கடை பெரிய கடையாக இருக்கோ உள்ளே போவோம், நான் 2 மணி நேரம் நான் உட்கார வைக்கணும், உட்காரு, என் பிள்ளைய நீ பார்த்துக்க, நான் எப்போ வெளியே வரணும் அப்போ வீட்டுக்கு போ, அப்போ தான் சோறு போடுவேன் உனக்கு. வீட்டில் வந்து பேச்சு வந்துடும். அப்போ என்ன பண்ண, அடியே வாடி, முதல்ல இன்னைக்கு காலையில் 9 மணிக்கு வந்தேன், சாயங்காலம் 6 மணி ஆகிப்போச்சு, இன்னும் வரைக்கும் வெளியே வரல, எந்த கடையில் தான் இருக்கு, எந்த செக்ஷனில் இருக்குன்னே கண்டுபிடிக்க முடியல. இந்த நீ ஒரு செல்லை வச்சுக்க, நான் முடிகிறப்ப கூப்பிட்றேன் அப்படின்னு என்ன பண்ணுவார், ஃபோனை கூப்பிட்டு மேடா டிவி பார்த்தீங்கன்னா அம்மாவும் பையனும் அப்பாங்காரன் கதவு தட்டுறாங்க. உடனே அம்மாக்காரி பையன்கிட்ட சொல்கிறான், ஒப்பா வட்டம் போய் தர்றா. போய் திறந்து பார்த்தா அப்பா. எப்படிமா கண்டுபிடிச்சனா, அந்த சப்ப காலை போட்டுக்கின்னு டர்ன்னு 20 வருஷமா இசுக்குன்னு வருவாரு, எனக்கு தெரியாதா? அப்படி சொல்லக்கூடாது. அப்பதான் மாமியார் மருமக சண்டை டிவியில் நடந்துட்டு இருக்கோம். அப்பதான் நான் வீட்டுக்கு வருவாரு. அப்ப இடையில ஒரு பஞ்சாயத்துக்காரர் வந்துட்டாரு. போ உங்க அப்பனா தான் இருக்கும், போ அவன கதவை திறந்து விடு. அப்பதான் உங்க அம்மா உங்க பாட்டி வாயை அடைப்பாங்கன்னு சொல்றக்கா கதவை திறந்து விடுவாங்க. இன்னொன்னு அவங்க சோறு போட சொல்றாங்க. சோறு போட்டு வச்சிருக்கேன்னு யாரும் சொல்றாங்க. இதே ஒரு நிகழ்வு நடந்ததுதான். அவங்க வீட்டுக்காரர் வந்திருக்கிறாரு, சோறு போட சொல்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, நீயே போட்டு தின்னு. எப்படி? நீயே போட்டு தின்னு அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ இன்னும் உருப்படி ஆகலை, இன்னும் நீ வளரவே இல்லைன்னு அர்த்தம். ஒன்றும் இல்லை, சிம்பிளாக சொல்கிறேன். அம்மா இருக்காங்க, யூடியூப் ரொம்ப ஃபேமஸ், ரொம்ப செலிபிரிட்டிஸ். அவங்க வீட்டுக்கார போட்டு அந்த உதைக்கிறாங்க. ஏய் நீ வாயா, துணியை துவையா, பாத்திரம் விளக்கியா, வீட்டை தொடையான்னு அந்த உதைக்கிறாங்க. இங்கே பாருங்க, ஹீரோ மாதிரி உட்கார வச்சிருக்கிறாங்க. மேடம், எங்கள் வீட்டில் எங்கள் வீட்டுக்காரம்மா ஞாத்திக்காம ஆச்சுன்னா அடுப்பு சட்டியில் 5 படி அரிசி அப்படியே ருப்பத்துக்கு எடுத்து போய் மிஷினில் போட்டு எடுத்துன்னு வந்துடுது. திங்கக்கிழமை அதே மாவு தோசை, ஒன்றும் இல்லை, அதே மாவு தோசை, அதே மாவு தோசை, ஆனால் சட்னி மட்டும் வேறையாம். நடுவர் ஐயார்களுக்கு சூப்பராக அம்மா ட்ரைனிங் கொடுத்து அனுப்பியிருக்கிறாங்க. இந்த பாரு, இதைத்தான் நீ பேசணும், அப்போதான் வீட்டில் உனக்கு நான் ஹீரோன்னு ஒரு பட்டம் கொடுப்பேன், இல்லை நீ வீட்டுக்கு நுழைய முடியாது. ஐயா பாண்டியன் ஸ்டோர் நடத்துன்னு சொன்னாங்க. பாவம், நாடகத்தில் வெந்து நொந்து நூலாக போய் நல்ல ட்ரெஸ் கூட போட்டு நான் பார்த்ததில்ல. அப்புறம் அம்மா சொன்னாங்க, காதல் தோல்வி அடைஞ்சா நீங்கள்லாம் வாழ்கன்னு சொன்னாங்க. அதை என்ன சொல்கிறாங்க, எந்த ஆம்பளை தான் காதலிச்ச பொண்ணை விட்டு அடுத்தவனை விட்டு கொடுப்பானா? நீ ஹீரோனா நீ காதலிச்ச பொண்ணு நீ தான் என் கையை பிடிச்சி இழுத்துட்டு போன சினிமா மாதிரி, அப்பதான் நீ ஹீரோ ஆக முடியும் சொன்னாங்க. நீ எல்லாம் வாழ்ந்துக்கோ, நீ எங்க இருந்தாலும் வாழ்க, நல்லா இருமா, நீ நல்லா இருமா, பூவோடும் பொட்டோடும் நல்லா இருமா. ஏன்னா அவன் சாபம் விடுறான். ஸோ நல்லா இருங்கன்னா சாபம் விடுவாங்க இல்லையா? அப்போ என்ன அர்த்தம், நாளைக்கு என்னது உன் வீட்டுக்கார் நீ வரும்போது அவன் குரங்கு மாதிரி இருக்கணும். நீ அவர் என்னது, நீ அவனை அந்த வீட்டுக்காரர் என்ன செய்யக்கூடாது, நீ வாழக்கூடாது. அந்த மறைமுகமான சாபம் விட்டுறது. அப்போ அவங்க என்ன ஹீரோவா? தலைப்பு என்ன, பெண்கள் பார்வையில் ஆண்கள் ஹீரோவா ஜீரோவா? அப்பா அம்மா யாரும் கிடையாது, தாய்மாமன் யாரும் கிடையாது, பெரியப்பா சித்தப்பா பற்றி கேட்கல. ஒரு ஆண் மகன் எப்படி இருக்கணும்? இந்த காலகட்டத்தில் அப்பாவை நம்பி ஒரு பெண் குழந்தை விட்டு போக முடியுதா? இல்லை நம்ம ஒரு அடுத்த வீட்டு ஆண்கள் விட்டு ஒரு பெண் குழந்தை விட்டு போக முடியுதா? ஒரு 3 வயது பெண்ணை பாலியல் பலாத்காரம் பண்ணிடுறாங்கங்க. அதே மாதிரி பாருங்க, ஒரு பெத்த குழந்தைய பெத்த பொண்ணை 17 வயசு பொண்ணை என்ன பண்றாங்க, பாலியல் பலாத்காரம் பண்ண பெத்தந்தை இருக்கிறாங்க. எத்தனை பேர் தான் குழந்தைய கட்டி கொடுக்க முடியாது, என்னன்னு சொல்லுவாங்க, ஆணவ கொலை பண்ணியிருக்கிறாங்க. காதலிச்ச பொண்ணு ஒரே ஜாதியில் இருக்கணுன்றக்க ஆணவ கொலை பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு தந்தையே என்ன பண்ணல, பெண் குழந்தை பிறந்துட்டான்றக்காக மூச்சியை பார்க்காம வளர்த்தவங்களா இருக்கிறாங்க. போய் அந்த ஆஸ்பத்திரியில் அந்த குழந்தைய பார்க்காம, எனக்கு பொம்பளை பிள்ளைய வேணாம், நீ எனக்கு வேணாம், 2 பேர்த்து விவாகரத்து பண்ண கேஸ்லாம் இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஒரு ஆண் எப்போ ஹீரோவாக இருப்பான், தனது மனைவியையும் தனது குடும்பத்தாரையும் எப்போது அவங்க செழுமையாக உண்மையான மனதாக நேசித்தவங்க யாரும் அது பண்ண மாட்டாங்க, மனைவியை விட்டு கொடுக்க மாட்டாங்க, குழந்தைங்கள அடுத்தவங்கள்ட்ட விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இப்போ இந்த காலகட்டத்தில் டிஜிட்டல் சொல்லுவோம். டிஜிட்டல்னா என்ன, எதுவுமே நம்ம தொட வேணாம், ஆட்டோமேட்டிக்காக அதுவாக நடக்கும். இப்போ நான் குடும்பத்தில் நடக்குமா? எல்லாமே இதே மாதிரி பார்த்தீங்கன்னா கள்ளக்காதல். நீ திருமணம் பண்ணுற, ஏன் திருமணம் பண்ணுற? திருமணம் அப்படிங்கிறது 1000 காலத்து பயிருன்னு சொல்கிறாங்க. அந்த திருமணத்துக்கு நீ எந்த அளவுக்கு முன்னுரிமை கொடுக்குற? இந்த வாட்ஸ்அப் வந்தது போதும் எல்லாம் நம்ம இன்னும் சொல்லுவாங்க,
வாட்ஸ்அப் நம்பருக்கா யார் ஒரு மொபைலை தன்னோட வீட்டில் எல்லாரும் பயன்படுத்துகிற மாதிரி வைக்கிறாங்களோ உண்மையான மனிதர் சொல்லுவாங்க. அதே மாதிரி அதே வாட்ஸ்அப் நம்பருக்கு பாஸ்வேர்டு இல்லாமல் வைக்கிறாங்களோ அதுதான் முழுமையான மனிதர் சொல்லுவாங்க. எத்தனை பேர் வாட்ஸ்அப் என்ன இன்ஸ்டாகிராமுக்கு ஒரு பாஸ்வேர்டு, மொபைலுக்கு ஒரு பாஸ்வேர்டு, வாட்ஸ்அப்புக்கும் எனக்கெல்லாம் தெரியாது நிஜமா. நாங்களும் ஒரு 16 வருஷமாச்சு. நான் கல்லூரி பேராசிரியராக இருக்கேன், பத்திரிகையாளராக இருக்கேன், அதே மாதிரி ஒரு எஃப்எம்ல ஆர்ஜிவாக இருக்கேன். ஏன் குழந்தைங்க என்னோட வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணுவாங்க, என் மொபைலை ஆப்ரேட் பண்ணுவாங்க. அதே மாதிரி எனக்கு என்ன கால் வந்தது எல்லாருமே அட்டன் பண்ணுவாங்க. அப்படி நம்ம வந்து எப்போ வந்து ஒரு ஆண்மகன் தன்னுடைய குடும்பத்திற்கு முழுமையாக தன்னை அர்ப்பணிக்கிறாரோ அப்பொழுது என்னது அந்த குடும்பமானது வலிமையாகும். இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ண மாட்டாங்க, யார் இந்த மாதிரி யாருக்குமே யார் கட்டுப்பாடோட இருக்க மாட்டாங்க. ஆனா அந்த குடும்பமானது இறுதியா முடிச்சுக்கிறேன் பாருங்க, பொறாம அவருக்கு என்னடா எப்ப பார்த்தாலும் நம்மளை பத்தி குறையே சொல்றாங்களே, நிறைய சொல்ல மாட்டேன். இதுல இருந்து புரியுதா ஜீரோன்ட்டு? ஏன்னா இதுல இருந்து புரியுதா ஜீரோன்ட்டு? எந்த ஆண்மகனும் ஆரம்பத்துல இருந்த ஹீரோ கிடையாது. எனக்கு கொடுத்திருக்க தலைப்பு, எந்த ஆண்மகனும் ஆரம்பத்திலிருந்து ஹீரோ கிடையாது, பெண்களால் ஹீரோவாக ஆக்கப்படுகிறார்கள், ஜீரோவில் இருந்து தான் ஹீரோ வருகிறார் என்பதை எனது ஆணித்தனமான முடிவராக முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.